அப்பச்சி இதை கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் கள்ளு அப்பச்சி, அதுவும் ஒரு மரத்து கள்ளா. இதை குடிச்சா எப்பேற்பட்ட உடம்போலியா இருந்தாலும் ஓடி போயிடுமா. என்ன அப்பச்சி அப்படி பாக்குறீங்க? ஐயோ, இதை நான் குடிக்க எடுத்துட்டு வரல, உங்கள்கிட்ட ஒப்படைக்க தான் எடுத்துட்டு வந்தேன். நேற்று ராத்திரி நான் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்னை தேடி வந்தான். உன்னைய பார்த்தா கிராமத்துக்கார மாதிரியே தெரிலன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினான். நான் ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப இறக்கப்பட்டு பேசினான். அப்படியே பேச்சு வாக்குல அவன் கள்ளு வியாபாரின்னு சொன்னான். அப்புறம் இந்த கள்ள குடிச்சா உடம்பொலியெல்லாம் போயிடுன்னு சொல்லி இந்த பாட்டில்லாம் என்கிட்ட கொடுத்தான். நான் குடிப்பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி அவன் கேட்குற மாதிரியே தெரியல. சிட்டிலேருந்து வந்திருக்க, உனக்கு என்னோட அன்பளிப்புன்னு சொல்லி கம்பல் பண்ணி கொடுத்துட்டான். பொழுது விடிஞ்சதும் இதை உங்கள்கிட்ட கொடுக்கலாம் தான் வந்தேன். அப்பச்சி, இந்த ஊர்ல சண்டை சச்சரவுன்னு பெருசா ஒண்ணு வந்தது இல்ல. அப்படியே ஏதாவது வந்தா கூட அதை நீங்களே தீர்த்து வச்சிடுறீங்க. அதனால இந்த ஊருக்குள்ள போலீஸும் வர்றது இல்ல. அந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டரை ரொம்ப கண்ட்ரோலா மெயின்டைன் பண்றீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம இந்த ஊர்ல ஒரு அநியாயம் நடக்குது. அப்பச்சி, நீங்க தலைக்கட்டா இருக்கிற இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் கள்ளு விற்க வந்திருக்கான். தம்பி, அப்பச்சி இருக்க ஊர்ல எவன் கள்ளு விற்க வருவான்? நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல. நீ மட்டும் இல்ல மைதா, அப்பச்சி இதை நம்ப மாட்டாரு. அதனாலதான் கள்ளு விற்க வந்தவன கழனியில கட்டி போட்டு வந்திருக்கேன். அவன் கொண்டு வந்த பாட்டில்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சிட்டேன். அவனை கழனியில கட்டி போட்டிருக்கியா? அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு பாத்தியா? ஏதாவது சொன்னானா? அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் உங்களை கூப்பிட வந்தேன். இப்ப நீங்க என் கூட வாங்க. அவனை நீங்க விசாரிச்சாதான் ஒழுங்கா உண்மையை சொல்லுவான். அதெல்லாம் நாங்க போய் விசாரிச்சுக்கிறோம். நீ போய் முதல்ல நம்ம தொழுவத்தில் இருக்கிற மாடுகளை எல்லாம் நல்லா குளிப்பாட்டி விடு. அதுக்குள்ள நானும் மைதாவும் போய் அவனை விசாரிச்சுக்கிறோம். டேய் மைதா, இந்த கள்ளு பாட்டெல்லாம் எடுத்துக்க. இதெல்லாம் தான் ஆதாரம். இதையும் அவனையும் கொண்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். நீ ஏன்பா இன்னும் இங்க நிக்கிற? போ போ, போய் மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டு. சரி அப்பச்சி. அப்பச்சி, இந்த சோதனையிலும் சிவா தம்பி பாஸ் ஆயிட்டாரு. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? என் மனசு இன்னும் முழு திருப்தி ஆகல. என் பேத்துக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமான, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல மாப்பிள்ளையா இருக்கானான்னு நான் சோதிச்சு பார்க்கணும். அப்பதான் என் மனசு திருப்தி ஆகும். திருடுவாரான்னு சோதனை பண்ணீங்க, அதுல பாஸ் ஆயிட்டாரு. குடிப்பாரான்னு சோதிச்சு பாத்தீங்க, அதுலயும் பாஸ் ஆயிட்டாரு. இன்னும் என்னென்ன சோதனை பண்ணி அவரை பார்க்க போறீங்க? ஒரு ஆம்பளை கெட்டு போறதுக்கு திருட்டு பழக்கம், குடி பழக்கம், பொம்பளை சகவாசம், சூதாட்டம்னு பல வழி இருக்குடா. இதுல எந்த கெட்ட பழக்கமும் இல்லையான்னு நல்லா இவனை சோதிச்சு பார்க்கணும்.